ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். முரளி தேதி 25/9/2025. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்தினுடைய விளையாட்டு மிக சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றது. யாருடைய எந்த பாகம் எந்த சமயம் நடக்க வேண்டுமோ அதுவே மீண்டும் திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகி உங்களுடைய பிரபாவம் எப்பொழுது வெளிப்படும்? இதுவரை எந்த ஒரு சக்தியினுடைய குறைவு இருக்கு? குழந்தைகளாகி உங்களுடைய பிரபாவம் எப்பொழுது வெளிப்படும்? இதுவரை எந்த ஒரு சக்தியினுடைய குறைவு இருக்கு? பதில்: யோகத்தில் வலுவான நிலை ஏற்பட்டு விடும் பொழுது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுன்றார் பாபா. எப்போ நம்மளுடைய பிரபாவம் வெளிப்படும், எப்போ நம்ம யோகத்தில் பவர்ஃபுல்லாக ஆகிடுறோமோ, வலுவான நிலை எப்போது ஏற்படுகிறதோ அப்போ வெளிப்படுன்றார் பாபா பிரபாவம். இப்பொழுது அந்த கூர்மை இல்லை. நினைவின் மூலமே தான் சக்தி கிடைக்கின்றது. ஞானம் என்ற வாளில் நினைவினுடைய கூர்மை வேண்டும். ஞானத்தை பாபா என்ன சொல்கிறாரு? வாள், கத்தின்றார். அந்த கத்தியில் வரக்கூடிய கூர்மைத்தன்மை என்ன? யோகா. அது இதுவரையும் குறைவாக இருக்குது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். இது ஒரு நொடியினுடைய விஷயமாகின்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை என்று ஒருவருக்குத்தான் கூறப்படுகின்றது. மற்ற எல்லோருமே ஆத்மாக்கள். அவரே பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். நான் தான் பதித்த பாவனர், ஞானக்கடல். நான் குழந்தைகளை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காகத்தான் பாரதத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் முதலில் சத்தியுகத்தில் வந்தீர்கள். பிறகு பாகத்தை நடித்து 84 பிறவிகளை அனுபவித்து இப்பொழுது கடைசியில் வந்து விட்டுள்ளீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதில்லை என்றால் நிச்சயம் தேக அபிமானம் இருக்கு. நான் ஆத்மா என்பதை எல்லோரும் மறந்து விட்டுள்ளார்கள். பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா என்று கூறவும் செய்கின்றார்கள். அவர்கள் பரமாத்மாவாக ஆக முடியாது. எந்த ஒரு மகான் ஆத்மாவோ இல்லை புண்ணியாத்மாவோ பரமாத்மாவாக ஆக முடியாது. யாருமே தங்களை சிவன் என்று சொல்ல முடியாது. சரீரங்களுக்கு சிவன் என்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கின்றார் பாபா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்னு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது பெயரிடப்படுகிறது. ஏன்னா சரீரத்தினால்தான் பாகம் ஏற்று நடிக்க வேண்டியிருக்கு. எனவே மனிதர்கள் பிறகு சரீர உணர்வில் வந்து விடுகின்றார்கள். அனைத்து ஆத்மாக்கள் மீதும் துரு ஏறிவிடும் பொழுதுதான் பாபா வருகிறார். எப்படி தங்கத்தில் கலப்படம் ஆகின்றதல்லவா, அதுபோல் நீங்கள் முதல்ல உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு வெள்ளி, செம்பு மற்றும் இரும்பு ஆகியவை படிந்து இப்பொழுது முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது நான் வருகிறேன் என்றார் பாபா. இந்த பாகம் எந்த சமயம் நடிக்க வேண்டியிருக்கோ அதே நேரத்தில் மீண்டும் நடைபெறும். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் என்பது ஏற்பட முடியாதுன்னு சொல்கிறார் பாபா. அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லையில்லாத நாடகமாகும். இவை அனைத்தும் மிகவுமே நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அது நாடகப்படி என்று பாபா கூறுகிறார். எந்த ஒரு மனிதரும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறி சென்றார்கள். இப்போது யாராவது உங்களிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசி அறிந்துள்ளீர்களா என்று கேட்டால் நீங்கள் உடனே ஆம் என்று கூறுவீர்கள். அதை கூட நீங்கள் இப்பொழுது மட்டும்தான் அறிந்திருக்க முடியும், பிறகு எப்பொழுதுமே கிடையாது என்றார் பாபா. நீங்கள் தான் படைப்பவராக என்னையும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியும் அறிந்துள்ளீர்கள். நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்
லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களா? இல்லை. இவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இதுவோ அதிசயமாகும். எங்களிடம் ஞானம் உள்ளது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதோ நீங்கள் புரிந்துள்ளீர்கள், பாபாவினுடைய பாகமே ஒரே ஒரு முறைத்தான், அது சங்கமயுகத்தில் மட்டும்தான். உங்களுடைய லட்சியம் நோக்கமே இந்த லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும் என்பதாகும். அதுபோல் ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு படிப்பினுடைய அவசியம் இருக்காது. கற்பிக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாமே சுலபமாக பாபா புரிய வைத்துள்ளார். முதலில் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா திரும்ப திரும்ப உங்களுக்கு கூறுகின்றார். நான் பாபாவினுடையவன் ஆவேன். இது போல் நீங்கள் நினைவு பண்ணுங்க, உணருங்கன்றார். முதலில் நீங்கள் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது ஆஸ்திகராக ஆகியிருக்கின்றீர்கள். ஏன்னா நமக்கு பாபா பற்றியே தெரியாது இல்லையா? அதனால் பாபாவினுடைய ஆஸ்தியை அடையாதவர்களாக நாஸ்திகர்களாக இருந்தோன்றார். இப்போ ஆஸ்திகராக ஆகியிருக்கின்றீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் கூட ஆஸ்திகராக ஆகித்தான் நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது போல இந்த ஆஸ்தியை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் ஆஸ்திகராக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் இந்த வார்த்தை இந்த சமயத்தினுடையதாகும். அங்கு இந்த வார்த்தைகளே இல்லை என்றார் பாபா. கேட்க வேண்டிய விஷயமே இருக்காது. இங்கு கேள்வி எழுகிறது. அதனால்தான் படைப்பவர் மற்றும் படைப்பினை அறிந்துள்ளீர்களா என்று கேட்கின்றோம். அப்பொழுது இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். பாபா தான் வந்து தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். மேலும் படைப்பினுடைய முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். பாபா எல்லையில்லாத எஜமானர், படைப்பவர் ஆவார். மற்ற தர்மஸ்தாபகர்கள் கூட இங்கு அவசியம் வருகின்றார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம், கிறிஸ்து ஆகியோர் எப்படி வருகின்றார்கள் என்பது உங்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. அவர்களோ பின்னால் நிறைய வார்த்தைகள் மூலம் ஒளி வெளிவரும் பொழுதுதான் வருவார்கள் என்றார் பாபா. குழந்தைகளே, தேகத்தோடு சேர்த்து தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்ன நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் எதிரே அமர்ந்திருக்கின்றீர்கள். தன்னை தேகம் என்று நினைக்கக்கூடாது. நான் ஆத்மா ஆவேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய படகு கரையேறிவிடும் என்றார் பாபா. 5000 வருடங்களுக்கு முன்பேயும் பாபா இதை புரிய வைத்திருந்தார். இப்பொழுதும் புரிய வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அவரை தந்தை என்றும் கூறமாட்டார்கள். தந்தை லௌகீகமானவர், அலௌகிகமானவர் மற்றும் பரலோகிகமானவர். இப்படி 3 தந்தைகள் இருக்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தை லௌகீகமானவர், எல்லையில்லாத தந்தை சிவபாபா பரலோகிக்க தந்தை, ஆத்மாக்களினுடைய தந்தை ஆவார். மேலும் இவர் ஒருவர், யார்? பிரம்மா பாபா. அவர் சங்கமயுகத்தினுடைய அதிசயமான தந்தை ஆவார். இவருக்கு அலௌகிகமானவர் என்று கூறப்படுகிறது. லௌகிக அப்பா, பரலோகிக அப்பா, அலௌகிக அப்பா. பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் நினைவு செய்வதே இல்லை. அவர் நம்முடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். இது புத்தியில் வருவதில்லை. ஆதிதேவன் ஆதாம் என்று கூறவும் செய்கின்றார்கள். ஆனால் பெயர் அளவில் மட்டுமே இருக்கின்றார். கோவில்களில் கூட ஆதிதேவனுடைய சிலை இருக்கின்றதல்லவா? நீங்கள் அங்கு சென்றீர்கள் என்றால் இதுவோ நம்முடைய நினைவார்த்தமாகும் என்று புரிந்திருப்பீர்கள். பாபாவும் வந்துள்ளார், நாமும் வந்துள்ளோம். இங்கு பாபா சைத்தன்யமாக வந்துள்ளார். அங்கு ஜட சித்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலே சொர்க்கம் கூட சரியாக இருக்கு. யாரெல்லாம் கோவிலை பார்த்திருக்கின்றார்களோ அவர்கள் பாபா நமக்கு இப்பொழுது சைத்தன்யமாக ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்துள்ளார்கள். பிறகு பின்னால் கோவில் கட்டுகின்றார்கள். இவை எல்லாமே நம்முடைய நினைவார்த்தங்கள் ஆகும் என்பது நினைவிற்கு வர வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணராக இப்பொழுது நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு தான் இருந்தோம். பிறகு கீழே இறங்கியபடியே வந்துள்ளோம். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு சென்று ராமராஜ்யத்தில் வருவோம். பின்னால் ராவண ராஜ்யமாகின்றது. பிறகு நாம் வாம மார்க்கத்தில் சென்று விடுகின்றோம். பாபா எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு.
இந்த சமயத்தில் எல்லா மனிதர்களும் பதீத்தமாக இருக்கின்றார்கள். எனவே பதீத்த பாவனரே வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூப்பிடுகின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தினுடைய வழியை கூறுங்கள் என்று அழைக்கின்றார்கள். பகவான் அவசியம் ஏதோ ஒரு வேடத்தில் வந்து விடுவார் என்று கூறவும் செய்கின்றார்கள். இப்பொழுது நாய், பூனை, கல் மற்றும் மண் ஆகியவற்றிலோ வரமாட்டார். பாக்கியசாலி ரதத்தில் வருகிறார் என்று பாடப்பட்டிருக்கு. நான் இந்த சாதாரண ரதத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று சுயம் பாபா கூறுகின்றார். இவர் தன்னுடைய பிறவிகளை அறியாமல் இருந்தார். நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலை ஆகும் பொழுதுதான் நான் பிரவேசம் செய்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களின் மிகவும் பெரிய பெரிய சித்திரங்களை அமைத்துள்ளார்கள். ரங்கூனில் புத்தருடையது கூட மிகப்பெரிய சித்திரம் இருக்குது. இவ்வளோ பெரிய மனிதர் இருப்பாரா என்ன என புத்தருடைய சிலை பார்த்துன்னு அவ்வளோ உயரமாக வைத்திருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கோ இப்பொழுது சிரிப்பு வரக்கூடும். ராவனுடைய சித்திரம் எப்படி அமைத்துள்ளார்கள்? நாளுக்கு நாள் பெரியதாக ஆக்கிக்கொண்டே போகின்றார்கள். இது என்ன பொருளாகும்? ஒவ்வொரு வருடமும் அதை எரிக்கின்றார்கள். இது போல யாராவது எதிரி இருப்பார்களா என்று பாபா கேட்கிறார். எதிரியினுடைய உருவத்தை செய்து எரிப்பார்கள். ராவணன் யார்? ஒவ்வொரு வருடமும் எரித்து கொண்டு வரும் வகையில் அவர் எப்பொழுது எதிரியானார்? இந்த எதிரி பற்றி யாருக்குமே தெரியாது. இல்லற விவகாரங்கள் இருந்தபடியே தாமரை மலரைப் போல ஆகுங்கள், மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா இப்பொழுது கூறுகின்றார். பாபா அன்னமும் நாரையும் எப்படி சேர்ந்தாற் போல் இருக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். சச்சரவு ஏற்படுகிறது. அதுவோ அவசியம் ஏற்படும் தான்டார் பாபா. சகித்து கொள்ள வேண்டி இருக்கும். இதில் மிகுந்த யுக்திகள் கூட இருக்கு. பாபாவை யுக்திகளை கற்பிப்பவர் என்று கூறப்படுகின்றது அல்லவா? எல்லோரும் அவரை பகவான் துக்கத்தை நீக்குங்கள், கருணை காட்டுங்கள், விடுவியுங்கள் என்று நினைவு செய்கின்றார்கள் அல்லவா? அந்த லிபரேட்டர் பாபா அனைவருக்கும் ஒருவரே ஆவார். உங்களிடம் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு தனித்தனியாக புரிய வையுங்க. கராச்சியில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அமர வைத்து புரிய வைத்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் நடந்தது அது சொல்கிறார் பாபா. குழந்தைகளாக நீங்கள் யோகத்தில் ஆற்றல் உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது உங்களுடைய தாக்கம் வெளிப்படும். நினைவின் மூலம் சக்தி கிடைக்கின்றது. படிப்பில் சக்தி கிடைப்பதில்லை. ஞானம் என்பது என்ன? வாள். அதில் நினைவு என்ற கூர்மையை நீங்கள் தீட்ட வேண்டும். ஆனால் அந்த சக்தி குறைவாக இருக்கின்றார். குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பதனால உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்று பாபா தினமும் கூறிக்கொண்டே இருக்கின்றார். படிப்பில் அவ்வளோ வலிமை இல்லை. நினைவின் மூலமாக நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதி ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்காகவே தான் எல்லாமே செய்கின்றீர்கள். நிறைய பேர் வந்தார்கள் மற்றும் சென்று விட்டார்கள். மாய கூட ரொம்ப கொடுமையானதுன்றார் பாபா. நிறைய பேர் வருவதே இல்லை. ஞானமோ மிகவும் நன்றாக இருக்கு என்று கூறுகின்றார்கள். குஷியும் ஆகின்றது. வெளியில் சென்றவுடனேயே முடிந்து போய்விடுகிறது. சிறிதளவு கூட நிலைக்க விடுவதில்லை. ஒரு சிலருக்கோ மிகுந்த குஷி ஏற்படுது. நீங்கள் இப்பொழுது ஒரேடியாக உயர்ந்தவர் ஆகின்றீர்கள். பிறகு குறைந்து குறைந்து கீழே வந்து விடுகின்றீர்கள். படிப்பில் கீழே இறங்க வேண்டியிருக்கு. இப்போது உங்களுடைய புத்தியில் ஏணிப்படியினுடைய ஞானம் இருக்குது. நமக்கு ஏறும் கலை ஆகும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. பிறகு மெல்ல மெல்ல இறங்கும் கலை உண்டாகின்றது. ஆரம்பம் முதற்கொண்டு இந்த சக்கரத்தை நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகின்றது என பாபா கூடவே இருக்கின்றார். நிறைய பேர் மன அமைதி வேண்டும் என்கிறார்கள். ஆத்மாவோ சுயம் அமைதி சொரூபமாகும். அதனுடைய வீடே என்ன? சாந்தி தாமமாகும். நீங்கள் உங்களை மறந்து விட்டுள்ளீர்கள். நீங்களோ சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். சாந்தி அங்கு தான் கிடைக்கும். தற்காலத்தில் ஒரு குலம், ஒரு தர்மம், ஒரு மொழி வேண்டும் என்கிறார்கள். இப்போது அரசாங்கம் கூட ஒருவரே கடவுள் என்றும் எழுதுகிறது. பிறகு ஏன் சர்வவியாபி என்று கூறுகின்றார்கள்? ஒருவரே கடவுள் என்பதை யாரும் ஏற்பதே இல்லை. எனவே இப்பொழுது நீங்கள் மீண்டும் எழுத வேண்டும். லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை அமைக்கின்றீர்கள். அதில் மேலே எழுதுகின்றார். சத்தியுகத்தில் இவங்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது
ஒரு கடவுள், ஒரு தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் மனுஷங்க எதுவுமே புரிந்து கொள்வதில்லை, கவனம் கொடுப்பதில்லை. யார் நம்முடைய பிராமண குலத்தினராக இருப்பாரோ அவருடைய கவனம் செல்லும், வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தனித்தனியாக அமர்த்துங்கள், பின் புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். படிவத்தை பூர்த்தி செய்வீங்க, அப்பொழுது தெரிய வரும். ஏன்னா ஒருவர் யாரோ ஒருவரை பின்பற்றுபவராக இருப்பார், இன்னொருவர் மற்றொருவரை ஏற்றுக்கொள்பவராக இருப்பார். பின் எல்லோருக்கும் எப்படி ஒன்றாக புரிய வைப்பது? அவரவர்கள் விஷயத்தை கூற முற்பட்டு விடுவார்கள். முதல்ல எங்கு வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் எங்கே வந்திருக்கின்றீர்கள் என்று கேளுங்கன்றார் பாபா. பிரஜாபிதா பிரம்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எப்போதாவது பேரை கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? நாங்களும் நடைமுறையில் இருக்கிறோம் சொல்லுங்கன்றார். நீங்களும் கூட பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் தான், ஆனால் புரியாமல் இருக்கின்றீர்கள்ன்றார் பாபா. அப்படி சொல்லுங்கன்றார். புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி வேணும். தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோவில்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் நம்முடைய நினைவார்த்தமாகும் என்பது நினைவில் இருக்கணும். இப்பொழுது நாம் இதுபோல லக்ஷ்மி நாராயணராக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவு இருக்கணும் என்றார் பாபா. செகண்ட் பாயிண்ட், இல்லற விவகாரங்களில் இருக்கும் பொழுதும் தாமரை மலர் போல இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்தாலும் கூட தாமரை மலர் போன்று இருக்கணும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் மிகுந்த யுக்தியுடன் நடக்க வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் பாபா. ஏன்னா ஒருத்தவங்க பாபா குழந்தையாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்க நாலேஜெலாம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப யுக்திகளை நீங்கள் கையாளணுன்றார் பாபா. ஏன்னா தூய்மையை கடைப்பிடிக்கணும், அதே நேரத்தில் யுக்தியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும்ன்றார். வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறாரு? ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற சான்றிதழ்கள் மூலம் சேவைகளில் எப்பொழுதும் வெற்றி பெறுபவராக ஆகுக. என்ன சர்டிஃபிகேட் மூலம் நம்ம வெற்றி பெறணுன்றார் பாபா? ஒன்று ஒற்றுமை, இரண்டாவது என்ன? திருப்தி. இந்த சான்றிதழ்கள் மூலம் சேவைகளில் எப்பொழுதும் வெற்றி சுரூபமாக ஆகுக. விளக்கம்: சேவைகளில் வெற்றி சுரூபமாக ஆக 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். சேவையில் வெற்றியாளர் ஆகணும்னா 2 விஷயத்து மேலே கவனம் கொடுக்கின்றார் பாபா. ஒன்று சமஸ்காரங்களை இணைக்கும் ஒற்றுமை, மற்றொன்று நீங்களும் எப்பொழுதும் திருப்தியாக இருங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் உயர்ந்த மனப்பான்மையுடனும் தொடர்பில் வந்தால் இந்த 2 சான்றிதழ்களும் கிடைச்சிடும். ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற அந்த சான்றிதழ்கள், 2 சான்றிதழ்கள் என்னென்ன? ஒன்று ஒற்றுமை, இன்னொன்று திருப்தி. அப்போது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை பாபாவினுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக ஆகிடும். அந்த கண்ணாடியில் பாபா எப்படி இருக்கின்றாரோ அப்படியே தெரிவார். ஸ்லோகன்: ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு ஜீவதானம் கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு ஜீவதானம் கொடுக்கணுன்றார் பாபா. வாழ்க்கை தானம் கொடுங்க, அப்போ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அபிக்த சமிஞை: நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதனுடைய பேரு, உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகின்றது. அதுபோல பாபாவினுடைய நினைவில் ஈடுபாடு என்ற நெருப்பில் விழும் பொழுது நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். மனிதனிலிருந்து பிராமணராகி பின்னர் பிராமணிலிருந்து பரிஸ்தாவாகி தேவதை ஆகிவிடுகின்றீர்கள். ஈடுபாடு என்ற நெருப்பினால் தன்னுடையது என்ற உணர்வே இல்லாத அளவிற்கு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் நினைவே ஜுவாலா ரூபம் என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி.